அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடல்ல இந்த ஆண்டுடைய முதல் புயல் நேற்று தொடங்கியதா இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக நேற்று தெரிவித்திருந்தது. இந்த புயலுக்கு ரிமெல் என்ற பெயரையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சூட்டியிருக்கு. குறிப்பா வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு வங்கக்கடல்ல நேற்று முன்தினம், அதாவது மே 22ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவானது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதியில நகர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மத்திய வங்கக்கடல் பகுதியில தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய கிழக்கு வங்கக்கடல்ல நாளை காலை புயலாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளை காலை இது புயலாக வலுப்பெற்று நாளை மறுநாள், அதாவது மே 26ஆம் தேதி வடக்கு நோக்கி நகர்ந்து வங்கதேசம் அருகே தீவிர புயலாக கரையை கடக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது புயலுக்கும் தீவிர புயலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, புயலை காட்டிலும் தீவிர புயல் சமயத்துல காற்றினுடைய வேகம் என்பது அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வங்கக்கடல நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை காலை புயலாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.